முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசலாம். திரு ஜவஹர் அலி, இங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வெற்றி கணக்கை தொடங்குவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொங்கு மண்டலமோ அல்லது மேற்கு மண்டலமோ அதிமுகவுக்கு பலமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுற இடம். மேற்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் 21ல் 5 தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி அப்ப பெற்ற ஒரு இடங்கள் தான். ஆனா இப்ப புதிதா ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை அங்க தொண்டர்கள் மத்தியில விதைக்க வேண்டிய ஒரு தேவை அதிமுகவுக்கு இப்ப எழுந்திருக்கிறதா? செங்கோட்டையன் போயிட்டாரு, அவர் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்றீங்க, ஆனா அவர் போனது ஒரு பலவீனம் அதிமுகவுக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அவர் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் தான். பலவீனம் என்று அவர் போனதுனால பலவீனம் சொல்றது ஒரு கற்பனை. ஏன்னா அவர் ஒரு பெரிய அந்த தொண்டர்களால தான் அவர் எம்எல்ஏ ஆனார். அவர் கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் தான் அவர் எம்எல்ஏ ஆக்கினது. தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் 2006 தோத்தவர் தான். அதனால 9 முறை எம்எல்ஏ இருந்தார்னா அவர் அதிமுக என்ற பிராண்டோட இருந்ததுனால தான். அவருக்கென்று தனிவாக புரட்சி தலைவர், அவர் என்னமோ அவர் பெரிய கற்பனையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நீண்ட பயணம் செய்தவர் அப்படின்னா, அவர் 11 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு முறை கூட அமைச்சராக்கல. அவரை அமைச்சராக்குனது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு பிறகு அமைச்சராக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவரை மாவட்ட செயலாளர் ஆக்கினது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அமைப்பு செயலாளர் ஆக்கினது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதே போல எம்எல்ஏ ஆக்கினது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவருக்கென்று தனிப்பட்ட எந்த செல்வாக்கும். செங்கோட்டையினுடைய வளர்ச்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்புக்கு வந்தப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அதுக்கு முன்னாடி அவர் அமைச்சரா இல்லையா? அவருக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினரா இல்லையா? எப்படி? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை சார்ந்ததுனாலதான் அவருக்கு தவிர தனிப்பட்ட. ஏன் சார் எத்தனை நீங்க முத்துசாமியிலிருந்து சுப்புலட்சுமியிலிருந்து சேகர் பாபுலேருந்து KKSR கண்ணப்பன்ல எத்தனை பேர் கூட ஆட்சியை பிடிக்கலையா? ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒவ்வொரு போனது பிறகு கூட ஆட்சியை பிடிக்கலையா? அப்போ தனிப்பட்ட நபரை நம்பி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் இறக்கும் வரை கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அந்த கட்சியை வளர்த்தார்கள், இறக்குமறை பொதுச் செயலாளர். அதே போல இன்றைக்கு தொண்டர்களின் ஏகோபித்த நம்பிக்கையின் தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் இன்றைக்கு செங்கோட்டையில ஒரு பலம் வாய்ந்த சக்தியா பார்க்கல. குறிப்பா மேற்கு மண்டலத்திலேயோ அல்லது அவருடைய தொகுதியிலேயோ நீங்க அவர் ஒரு சக்தியா பார்க்கல அப்படின்னா, எந்த கொம்பனாலையும் அதிமுகவை வீழ்த்த முடியாது. யார் யாரோ கனவு காண்கிறார்கள், கனவுகளை எல்லாம் நொறுக்கி விட்டீர்கள்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் நின்று சொல்ல வேண்டிய தேவையே எழுது. இல்ல, நிச்சயமாக இன்றைக்கு அதிமுகவை எப்படியாவது சிறுமைப்படுத்தணும், ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு OPS, இந்த செங்கோட்டையன், டிடிவி போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் நிலைப்பாட்டில் இருக்காங்க. யாராவது மறுக்க முடியுமா? OPS என்ன சொல்றாரு? அடுத்த தேர்தலில் திமுக வெற்றி பெறணுங்கிறாரு. டிடிவி என்ன சொல்றாரு? அதிமுக தோற்கடித்தே தீர்வுங்கிறாரு. இவரும் அதே நிலை எடுத்து போயிருக்கிறாரு. இவரை யார் இனம் காட்டினா அந்த கட்சிக்கே துரோகம் செய்து போனவர்கள் தான் இவர்கள். அப்படிப்பட்டவர்களை யார் எந்த கொம்பனா அழிக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை புரிந்து, இன்றைக்கு இருக்க சூழ்நிலையை அறிந்து, எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த உரையுடன், அந்த பேரெழுச்சியுடன் இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் 175 சொல்லியிருக்கிற அந்த சவால் அல்லது கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையனுக்கா அல்லது இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனுக்கா? ஒட்டுமொத்தமா எங்களுடைய எதிராளிகளுக்கு அனைவருக்குமான இது செய்தி. அது அப்படி நேரடியாக தாவேக மீதான எந்த விமர்சனங்களையும் வைக்கல. செந்தில் கூட குறிப்பிட்டாரு, நீங்க கரூர் சம்பவத்துல நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு கட்சியின் மூத்த தலைவராக நீங்க அதை கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல. மாறா கூட்டணிக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பை எல்லாம் அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமியும் வெளிப்படுத்தியது. ஆனா இப்ப செங்கோட்டையன் தாவேக்கால இருக்கிறாரு. அப்ப நீங்க செங்கோட்டையனை விமர்சிச்சால் அது தாவேக்காவையும் சேர்த்து விமர்சிக்கிற மாதிரி பொருள்படுமான்னு கேட்கிறேன். நிச்சயம். அதாவது அவர் செந்தில் அவர்கள் தனக்கு கற்பனை கதைகளை எல்லாம் முதல்ல சொன்னார். இதை அவரை அனுப்பிவிட்டது பிஜேபி தான் அவரை இந்த தாவேக்காக்கு அனுப்பிச்சுட்டார்னு அவருக்குள்ள ஒரு கற்பனையை சொன்னார். தெரியல, பொய்களை சொல்வது பழக்கமாக இருக்கக்கூடியது திமுகவினர்களுக்கு. அதே நிலையில் இன்றைக்கு அவரும் எடுத்திருக்கான்னு சொல்றேன். ஆனா இதே சேகர் பாபு தான் செங்கோட்டையன் கிட்ட போய் பேசினதாக சொல்றாங்க. அவரே இல்லைன்னு மறுத்துட்டார் சார். அவர் செங்கோட்டையனே மறுத்துட்டார் சார். ரூம்ல போய் பேசினது யார் சார் பார்க்க முடியும்? இல்ல சார், செய்திகள் எல்லாம் தொலைக்காட்சியில போட்டாங்களா? சம்பந்தப்பட்ட ஒரு தொலைக்காட்சிகள்ல செய்திகள் எல்லாம் போட்டாங்க. சம்பந்தப்பட்ட திரு செங்கோட்டையனே அதை மறுத்துட்டார்.
சொல்லிட்டாருல, என்னது? நான் பார்க்கல பேசல. செங்கோட்டையன் உண்மை பேசுவார் நீங்க நினைக்க முடியுமா? அவர் பொய்களை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பொய்களை தான் சொல்றாரு. ரெண்டாவது வந்து கரூர் சம்பவத்தை சொன்னாரு. சார், கரூர் சம்பவத்தை எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன சொன்னாரு? யார் தவறு செய்தாலும் அது நிச்சயமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும், மாற்றுக்கிறது. அதே சமயம் முழுக்க முழுக்க ஒருவருடைய தோல்வியால் ஏற்பட்ட விபத்து என்று 49 மரணத்தை இந்த அரசாங்கம் தட்டி கழிச்சிட முடியாது. காவல்துறையினுடைய தோல்வி, உளவுத்துறையினுடைய தோல்வியின் காரணமாக அந்த சம்பவம் நடைபெற்றது. யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? சந்தேகமா இருக்கு. காவல்துறை மக்களை காக்க வேண்டிய அந்த காவல்துறை மக்களை காக்க தவறிவிட்டது. அதை யாராவது மறுக்க முடியுமா? அவர் எந்த டைமுக்கு வராரு, என்ன டைமுக்கு வராரு, எல்லாமே பர்மிஷன் வாங்கி வச்சிருந்ததா இவர்களால் நீங்க மறுக்க முடியுமா காவல்துறையால? அப்ப யாரு செய்த தவறால் இப்படி ஒரு 41 பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னா நாங்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற நிலையில். ஆனால் நியாயத்தின் பக்கம் ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு புதிதாக உருவான கட்சியா நீங்க அடிச்சு நீங்க உங்களுக்கு காரணம் என்னடா, தாவேக்கா வந்து விட்டால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் அப்படியே மாறி போயிடுங்க உங்களுக்கு மனநிலை. அந்த பயத்தின் காரணமாக தாவேக்கா அடி நடிச்சீங்க. ஆனா நாங்க என்ன சொன்னோம்? ஜனநாயக ரீதியில் ஒரு கட்சி உருவாயிருக்கு, ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க? தவறு உங்க பக்கம் இருக்குது, அதையும் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்ப தாவேக்கா முன்வைக்கக்கூடிய வாதத்தை ஏத்துக்கிறீங்க? தேர்தல் களம்ங்கிறது திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கத்தை நீங்க அக்செப்ட் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு களமே அதிமுக திமுக என்ற நிலையில் தான் இருக்கு. அன்டெஸ்டட் பார்ட்டி அவர்கள் கட்சி உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் உசுப்பேத்துறதுக்காக இப்படி அவர்கள் சொல்லலாம், அது அவர்களுடைய உரிமை. நீ எப்படி சொல்லிட்டா நாங்க கேட்க முடியுமா? இன்னைக்கு எல்லா கட்சியும் இல்லையா, தமாக சொல்றது, நம்ம சீமான் சொல்றாரு, இன்றைக்கு ஆரம்பிச்ச ஒவ்வொரு கட்சிகளும் சொல்றாங்க, காங்கிரஸ் கூட சொல்றாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை, அவர்கள் சொல்வது அவர்களுடைய விருப்பம். இந்த களம் எப்படி இருக்குது? எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு அங்க பேசினதுல வந்து தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பரப்புரை அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த விமர்சனங்கள் வைத்து ஒவ்வொரு பரப்புரை கூட்டத்திலும் வைக்கக்கூடிய பரப்புரைகளை, அதுக்கு விமர்சனங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மாறா சில விஷயங்களை வீடியோ எல்லாம் போட்டு காட்டி சில விஷயங்களை முன்வைக்கிறார். அது செங்கோட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தனிநபர், அவர் செல்வாக்கு இல்லாதவர், அவரால் அதிமுகவுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை என்று சொன்னால் அந்த கூடுதல் முக்கியத்துவம் ஏங்கிற அந்த வீடியோ போட்டு காக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குன்னா அவர் என்ன சொன்னாரு? அத்திக்கடவு அவினாசி அது வந்து யார் நடத்தினாங்கன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பால் நடத்தப்பட்ட அந்த கூட்டம். அந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க இந்த கூட்டம் கட்சிக்கு அப்பாற்பட்ட கூட்டம், நாங்கள் நடத்துகிறோம். அதுல இவர் போய் சொல்றாரு புரட்சி தலைவர் அம்மாவுடைய போட்டோ இல்ல, புரட்சி தலைவருடைய போட்டோ இல்லைன்னா அவர் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. இரண்டாவது என்ன சொல்றாரு? அவர் ஏற்கனவே கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய போட்டோவும் இல்ல, அம்மாவுடைய போட்டோவும் இல்ல, ஆனால் அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார், அந்த போட்டோவும் கேட்கிறாங்க. இரண்டாவது சார், அவர் கடந்த அவர் கட்சியில் இருக்கும் பொழுது அவரை கட்சிக்காக நீண்ட காலமாக உழைத்தவர்களை எல்லாம் ஓரங்கட்டி வச்சிருந்தார். அதன் விளைவாகத்தான் பன்னாரிலும் அந்தியூர் தொகுதியிலும் அவரால் ஜெயிக்க வைக்க கூட முடியல. தோற்றதுக்கு காரணம் அவர் ஒரு காரணம் என்பதை எல்லோருக்கும் தெரியும், அது எல்லாரும் சொல்லப்பட்டது. அதனால சொல்றோம், இப்ப அவர் கட்சியில விட்டு போயிட்டதுனால அதிமுகவுக்கு எந்த விதமான பலவீனமும் ஒரு சிறுதுளி கூட இல்ல. ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ பேர் போயிருக்காங்க கட்சி, என்னன்னா அதன் பிறகு ஆட்சி அமைச்சிருக்கோம். 10 வருடம் தொடர் ஆட்சி வச்சு அமைச்சிருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. இது மக்களுடைய பேராதரவை பெற்ற இயக்கம். ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த தலைவர் தனிப்பட்ட மனிதன் கீழ் இந்த கட்சி இயங்குவதில்லை. ஒவ்வொரு தொண்டனின் ரத்தத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்னும் பல தலைவர்கள் உருவாவார்கள். அந்த தலைவர்கள் கீழ் இந்த தொண்டர்கள் செயல்படுவார்கள். நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் உருவாகும் பொழுது நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் ஒருத்தரா செங்கோட்டையன் இருந்தாரா இல்லையாங்கிறது நிச்சயமாக இல்லை என்பது. அப்படி சார் ஒரே ஒரு நிமிஷம், அப்படி இருந்திருந்தார்னா நான் கேட்கிறேன், இவர் தாவேக்காக்கு போனார். தாவேக்காக்கு போனது பிறகு அப்புறம் எவ்வளவு அதிமுக காரவங்க அந்த கட்சியில இருந்து தாவேக்காக்கு போயிருக்கான்னு பாத்தீங்களா? 21 பேரை நீக்கினாங்க சார். அதுல 11 பேர் மீண்டும் அதிமுகவுல அவரோட போனவங்க 11 பேர் மீண்டும் அதிமுகவுல சேர்றதற்கு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறாங்க. அதை பரிசீலிப்பார். அதனால அவர் தனிப்பட்ட செல்வாக்கு கட்சியில் இருக்கிறது என்றால் கட்சிக்கு உழைத்திருக்கலாம். ஆனா அவர் ரூட் போட்டு கொடுத்தாரு, அவர் மேப் போட்டு கொடுத்தாரு. இதெல்லாம் சார் 2016 அம்மாக்கு அவர் சார் கொடுத்தாரு சார். தவறு தெரிஞ்சுப்போம். 2016 அவர் கட்சியில் ஓரம் கட்டி பண்ணி வைக்கப்பட்டவர். முடிச்சிட்டார். ஒரு வரிதான், செங்கோட்டையன் இவரை சேகர்பாபுவை சந்திக்கவில்லை என்று மறுத்துவிட்டார்.